الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ومن يعص الله ورسوله ويتعدى حدوده يدخله نارا خالدين فيها أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நரகத்தை பெயர்கின்றவர்கள். நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஜும்மாவிற்கு கூட வருகின்றோம். மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லை என்றால் ஜும்மாவிற்கும் வரமாட்டோம். வருஷத்தில் சிலர் 2 பெருநாள் தொழுகை மட்டும் தொழுவார்கள். அந்த பெருநாள் தொழுகைக்காக ஏன் வருகிறார்கள் என்றால், மறுமையில் அது உண்மை என்ற நம்பிக்கை ஏதோ ஒரு மூலையில் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்ப மறுமை நம்பிக்கை உள்ளவன் தான் முஸ்லிம். அல்லாஹு தஆலா சில பாவங்களை மிக பெரும் பாவங்களாக கூறுகின்றான். அதில் 3 பாவங்களை நாங்கள் செய்வதில்லை. ஆனால் 4வது பாவத்தை நாம் எல்லோரும் செய்கின்றோம், 1-2 பேரை தவிர. முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். நாங்கள் குறிப்பாக இந்த பள்ளிவாயிலுக்கு வருகின்றவர்கள் எந்த ஒரு அவுலியாவினுடைய கபரடியிலும் சென்று எதையும் அவரிடத்தில் கேட்க மாட்டார். இஸ்மா அல்லது பில்லி சூனியம், குறி சாத்திரம் பார்க்கின்ற காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். ஏனென்றால் அது நிரந்தர நரகத்துக்கு வழிவகுத்திரும். நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போக வேண்டி வரும். கடைசியாக நமக்கு மன்னிப்பில்லாமல் ஆகிவிடும் என்று அதை செய்வதில்லை. இன்னொரு பாவம், அதை நாங்கள் செய்வதில்லை. அறவே செய்வதில்லை. அது என்ன? கொலை. இந்த கொலைக்குரிய தண்டனையை அல்லாஹ் கூறுகிற போது, وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا. ஒரு மூமினை யார் வேணும் என்று கொலை செய்தானோ அவனுக்குரிய இடம் நரகலோகம் என்று சொல்லி முடிக்கவில்லை. எவன் ஒருவன் கரண்டிக்காலின் கீழ் ஆடை உடுக்கிறான் அவனுக்கு நரகலோகம் என்கிறது வருகிறது. அது மாதிரி இதை அல்லாஹ் முடிக்கவில்லை. மேலதிகமாக ஒரு விடயத்தை சேர்த்து சொல்கின்றான்.
யுதுகில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்று கூறுகிறான். இது ரொம்ப காரமான வார்த்தை. ஒரு மூமினை வேணுமென்று கொலை செய்தால், தவறுதாக கொலை நடந்தால் வேறு, வேணுமென்று கொலை செய்தால் நிரந்தர நரகம். யாரும் அதை செய்வதில்லை. இன்னொரு பாவம், இந்த பள்ளிவாயிலுக்கு வருபவர்கள் செய்ய மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். என்னது? அந்த பாவத்திற்கும் அல்லாஹு தஆலா அதை தெரிந்து கொண்டு யார் செய்வானோ அவன் நிரந்தரம் நரகம் என்று கூறுகிறான். அது என்னது? வட்டி. வட்டி கொடுக்கல் வாங்கல். பொதுவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்கிறவர்கள் வட்டியோடு தொடர்பு வச்சுக்கொள்ள மாட்டார்கள். பினான்ஸுக்கு வாகனம் வாங்க மாட்டார்கள். அது அமானா பேங்க் பினான்ஸ் என்றாலும் வட்டி தான். அதுக்கு அமானாண்டு அரபில் வச்சுக்கத்தால நீங்கள் ஹலால் என்று நினைக்கணும். நான் பல தரம் அதை பேசியிருக்கேன், ஷோர்ட்டாக நான் சொல்லிக்கொள்கிறேன். அவர்களுடைய அதிகமான நடவடிக்கைகள் ஹராம். இஸ்லாமிய பேங்க் என்று கணக்கு பேர் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீர், அது பிழை. அது ஒரு தனி மாநாடு போட்டு பேசணும். லீசிங்குக்கு எடுத்து அது வட்டி என்று அறிவதால் அதை செய்வதில்லை. குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ عَادَ فَأُولَٰئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. வட்டி ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னர் யார் அதை திருப்பி செய்வாரோ அவர்கள் நரகவாதிகள். ஓடி எடுத்து கடை செஞ்சால் போகின்ற இடம் நரகம். நிறைய பேர் ஓடியில போகின்றது. அல்லது நகைகளை ஈடு வைத்து அதிலே வட்டி கொடுக்கல் வாங்கல் செஞ்சால் go to hell, நரகத்துக்கு போகும் பண்ணலாம். எப்படி நரகமாம்? ஹும் ஃபீஹா ஹாலிது, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று எச்சரிக்கிறான். கடுங்காரமான வார்த்தை. அதனால் இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவோம் என்கிறார்கள், அதில் பெருசா தொடர் வைப்பதில்லை. எப்படியோ ஹலாலாக நாம் வாழணும் என்று அது எல்லாத்தையும் விட்டுருவார்கள். அன்பிற்குரிய சகோதரி, ஆனால் ஒரு விஷயம், அதையும் அல்லாஹு தஆலா இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நிரந்தர நரகம் என்று மீண்டும் சொல்கின்றார். ஆனால் நாங்கள் அனைவரும் அதை செய்கிறோம். தௌஹீத்வாதியிலிருந்து தப்லீக்வாதியில இருந்து எல்லா வாதிகளும் செய்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்த 1-2 பேரை தவிர. அது என்னது? அதான் இந்த ஹுத்பாவினுடைய கருப்பொருள். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நமது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரிப்பது. யூசிக்குமுல்லாஹு, உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். என்ன கட்டளை? உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின், 2 பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பதை போன்ற பங்கை ஒரு ஆண் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை படைத்த ரப்பு உங்களுக்கு கட்டளையிடுகிறான்.
உங்களுக்கு 2 ஆம்பளையும் ஒரு பொம்பளை பிள்ளையுமா? நிறைய சொத்து இருக்குதா? 10 ஏக்கர் காணி இருக்கா? நாம என்ன செய்யறோம்? ஊர்ல ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்னப்பா உனக்கும் 2 ஏக்கர், 2 ஆம்பளை பிள்ளை, 6 ஏக்கர் பூமி பொம்பளை பிள்ளைக்கு. ஒரு பெரிய வளவு கிடக்கும். பொம்பளை பிள்ளைக்கு அதுல பாதி வளவு பெருசா இருந்தா அதுல ஒரு பங்களா. ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? அடுத்த பாதியை 2 பேரும் பிரிச்சு எடுங்க. இது நாம பிரிக்கிறது. இப்படி யாரெல்லாம் பிரிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். இந்த சொத்தின் சட்டத்தை பங்கீட்டை சூரத்து நிசாவிலே 11ஆம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்லிவிட்டு 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனங்கள் இதை கடைப்பிடிப்பவர்களுக்கான நன்மைகளையும் கடைப்பிடிக்காதவர்களுக்குரிய தண்டனையும் சொல்லுகிறான். என்ன கூறுகிறான்? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் பங்கீடு செய்யாமல் وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து وَيَتَعَدَّ حُدُودَهُ அல்லாஹ் இட்ட இந்த வரம்புகளை மீறுகிறாரோ இந்த வரம்பு அல்லாஹ் இட்ட வரம்பின் பிரகாரம் எப்படி வரும்? பொம்பளை பிள்ளைக்கு எப்படி வரும்? ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி வரும்? 10 ஏக்கர் பூமியா உனக்கு இருக்கா? ஒரு ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளைக்கு சமன். அப்ப 2 ஆம்பளை பிள்ளை என்றால் 4 பொம்பளைக்கு சமன். இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை தான். அப்ப 2 ஆம்பளையும் 4 பொம்பளை பிள்ளைக்கு சமன் என்றால் அங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. மொத்தம் 10ஐயும் 5ஆ பிரிக்கணும். 4 3 5 பேர் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைக்கு தான் 2 ஏக்கர் போகும். அந்த ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கும் 4 ஏக்கர் போகணும். இது பூமியில மட்டும். உங்களோட சொத்து தானே. பொஞ்சாதி அப்படி சொல்றா, ஆனால் அவளை சண்டை பிடிக்க இயலாது என்று நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள், உங்களுடைய மனைவியை நீங்கள் அல்லாஹ் ரசூலை விட தெரிவு செய்வதால் என்ன தண்டனை என்று தெரியுமா? யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா என்று சொல்லுகிறார். நரகத்திலே அவனை நிரந்தரமாக போடுவேன் என்கிறான், நுழைய வைப்பேன் என்கிறான். நிரந்தரமாக. நீங்க தொழலாம், பெரிய கொடை வள்ளலா இருக்கலாம், 10 ஹஜ்ஜி செய்யலாம், தர்மம் செய்யலாம், அது ஒரு பக்க நன்மை. அதே நேரம் இது மிக பெரும் எச்சரிக்கைக்குரிய காரியம். கொலை செய்தால் நிரந்தர நரகம், செய்யாமல் இருக்கிறீர்கள். வட்டிக்கு கொடுத்தால் நிரந்தர நரகம், செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இலேசாக நிரந்தர நரகம் என்று அல்லாஹ்வினால் எச்சரிக்கப்பட்ட விடயத்தை சர்வ சாதாரணமாக ஹஸ்ரத்திலே இருந்து பாமரம் வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறார்கள். அனைத்து மௌலைமாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. அல்லாஹ்வின் வரம்புகளை யார் மீறி இந்த உலக வாழ்க்கையே தேர்ந்தெடுத்தானோ, உலகத்தில் நல்லா இருக்கணும் என்று யாரெல்லாம் உலகத்தில் நல்லா இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினார்களோ, நிச்சயம் அவர்களுக்குரிய இடம் நரகலோகம். மிகவும் எச்சரிக்கப்பட்ட விடயம். ஒருவன் சாராயம் குடிக்கிறானா, அதை விட பெரிய பாவம். சாராயம் குடிப்பவனுக்கு நிரந்தர நரகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, குர்ஆனிலும் இல்லை. விபச்சாரம் செய்கிறவனுக்கு நிரந்தர நரகம் என்று குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. களவெடுத்தவனுக்கு நிரந்தர நரகம் என்று குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. லஞ்சம் கொடுத்தவன் வாங்கினவன் நிரந்தர நரகம் என்று குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. நரகம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே பங்கிட்ட முறையில் உங்களது சொத்துக்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பங்கிடவில்லை என்றால், நீங்கள் மரணிப்பதற்கு முந்தைய அந்த வசியத்தை சொல்லிவிட்டு போக வேண்டும். இந்த சமுதாயத்திலே ஏன் புருஷன் மௌத்தானால் பொன் சாதி அனைத்து சொத்துக்கும் உரிமை உள்ளவளாக ஆகிறான். அதற்கு பின் அவ எடுக்கிறதான் முடிவு. அதற்கு இன்னொரு காரணம், நமது சமூகத்தில் பெரும்பான்மையான ஆடவர்கள் அவர்கள் ஊரார் சொத்தில் வாழ்பவர்கள். அவர் வெறுங்கையோடு வந்திருப்பார். மாமனார் 5 ஏக்கர் பூமி கொடுத்திருப்பார், உடுவளவு கொடுத்திருப்பார். அவர் ஒத்தாப்பில் இருப்பார். சின்னதொரு சண்டை வந்தால் பொன்சாய் சொல்வாள், விருப்பமில்லாட்டி விட்டு போட்டு போறான என்பாள். இதான் அவளுடைய வார்த்தை. அதனால் இவர் வாய் துறக்க இயலாது, வாய்க்கு பூட்டு போட்டு விட்டார். அதனால் அவளுடைய சத்தம் உயர்கிறது. அவளுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். யாரும் தலையிட இயலாது. உங்களோட வேலையை பாருங்கம்பாள். ஏய், நாம தான் புலை செஞ்சிட்டோம், நம்மளோட பிள்ளைகளாவது சரியா செய்யட்டும். இந்த மாதிரி ஆம்பளைகளுக்கு கொடுக்க செல்றார் ஹஸ்ரத்து. உங்களோட வேலையை நீங்க பாருங்கம்பாள். அப்படின்னு என்ன, நான் சொல்றதை நீங்க செய்யறதுதான் வேலை. நீங்க இங்க ஜட்மெண்ட் வழங்குற அளவுக்கு நீங்க அதிகாரி அல்ல. சொல்வார்கள் நக்குண்டார் நாவலந்தார் என்று. இது நம்ம சமுதாயத்தின் நிலை, நாங்களாக தேடிக்கொண்டது. அவள் அதிகாரம் செலுத்துகிறாள், நாம் அவளிடத்தில் அடிமை மாதிரி சரணடைந்து விட்டோம். நம்மைத்தான் நாம் பழிக்க வேண்டும். நீயாக உன் மனைவியை உன்னிடத்தில் கொண்டு வந்து வைத்திருந்தால் அவளிடம் அந்த வார்த்தை வேற இயலாது. விரும்பினா இருங்கோ இல்லாட்டி போங்கோ, வேற இயலாது. மாறாக கஷ்டம் தாங்க இல்லாட்டி சொல்லுவா. கொஞ்ச நாளைக்கு முனிகி கிடப்பா. புறவு செல்வா, என்ன உங்களை ஊட்ட கொண்டு விடுங்கம்பா, இல்லாட்டி நான் போறேன்பா. அவ போனாலே அவ பணிகின்றாள். திருப்பி வருகிற போது அவ குனிஞ்சுதான் வரணும். ஆனா மாறி நடக்குது சிச்சுவேஷன். இவர் கோபத்தில் பெய்த்திருவார். போனால் ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிடுவார், உமாக்கு செல்லாம. நம்முடைய உமாமார் அப்படி சென்னால் அவள் வாயாடி என்று மகண்ட பக்கம் சைட் எடுப்பார். உட செல்வார். பிள்ளைன்னு பிறந்துட்டு எப்படி விட்டு போட்டு வாரது.
2 நாளைக்கு கடையில் சாப்பிடுவார். கடை சாப்பாடு பிடிக்குமா தொடர்ந்து? இப்போ பொஞ்சாதி தேவைப்படும். திருப்பி அவர் குனிஞ்சிக்கு தான் பெறுவார், நிமிந்து வர இயலாது. அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்னான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள். அதற்கு காரணம் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். அந்த ஆண்கள் அவர்களின் சொத்தில் இருந்து அந்த பெண்களுக்கு செலவழிப்பார்கள். இது கதை அல்ல, திருக்குர்ஆன் வசனம். அந்த ஆண் அந்த பெண்களுக்கு செலவழிப்பார்கள். அதனால் அவளை அவன் நிர்வாகம் செய்வான். இங்க குர்ஆனுக்கு மாற்றமாக அவள் அவனுக்கு செலவழிப்பதால் அவள் அதிகாரியாக மாறுகிறாள், இவன் கீழே ஆகிறான். நாங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட தயாரில்லை. எனக்கு உலகத்தில் நல்லா வாழணும் என்று நினைக்கிறேன். ஆக கூடினார் 70 வருஷம். அதில் ஒரு 55 வரை ஒரு அளவுக்கு இருப்போம். இந்த காலத்தில் 30 வயசானாவே கணக்க வருத்தம். 55 வயசுக்கு பிறகு ரொம்ப உடஞ்சி நொந்து ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படுது. இந்த நிலையில் உலகம் எங்களுக்கு கண்முன்னே இருப்பதால் அதை தேர்ந்தெடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிக பெரும் எச்சரிக்கையை மறந்து விட்டோம். எனவே அல்லாஹ் சொன்ன பிரகாரம் பங்கிட்டால் அந்த 10 ஏக்கர் காணியில் பொம்பளைக்கு போக வேண்டியது 2 ஏக்கர் தான். எந்த வாப்பா செய்கின்றார்? ஆம்பளை பிள்ளைக்கு 4 ஏக்கர் கொடுக்க வேண்டும். அந்த வளவு துண்டு அதிலே அதையும் பிரிக்க வேண்டும். 5 புரிச்சு ஒரு பங்கு தான் அவக்கு போகும், வளவு துண்டு மட்டும். இது அல்லாஹ்வின் பங்கு, அல்லாஹ் இட்ட பங்கீடு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ். இது அல்லாஹ் இட்ட வரையறை. யார் அந்த அல்லாஹ்? உனக்கு கண் பார்வையை தந்தவன், உனக்கு சொத்தை தந்தவன், உனக்கு சொத்தை சோதிக்க தந்தவன். அந்த சொத்தில் எனது கட்டளையை நீ நடைமுறைப்படுத்துகிறாயா அல்லது உன் புஞ்சாரியின் கட்டளையை நடைமுறைப்படுத்துகிறாயா? ஊருக்காக உலகத்துக்காக என் கட்டளையை தூக்கி எறிகிறாயா அல்லது உலகத்தின் சட்டங்களையும் நடைமுறையையும் என் பொருத்தத்திற்காக தூக்கி எறிகிறாயா என்று பார்ப்பதற்காக அவன் சொத்தை தந்தான். சோதிப்பதற்குத்தான் சொத்தை அல்லாஹ் தந்தானே தவிர நீங்கள் அதில் பூந்து விளையாடுவதற்கு அல்ல. வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாமே அல்லாஹ்வுக்கே சொந்தம். உரிமையாளன் அவன். அமானிதமாக தந்திருக்கிறான். நீ என்ன செய்கிறாய் என்று பார்ப்பதற்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து விட்டு சொர்க்கத்தில் குடியமர்த்தினான். எரியுங்கள், ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா. விரும்பிய பிரகாரம் இந்த சொர்க்கத்திலே உண்ணுங்கள், பருகுங்கள், அனுபவியுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்கிறாதீர்கள் என்றார். ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அப்ப நீங்க அநியாயக்காரலா போய்த்திருவீர்கள். சொர்க்கத்தில் குடியமர்த்தி அனுபவிக்க சொன்னான். ஒரு விளக்கல். அது மாதிரி அன்பிற்குரிய சோழ, அது சோதனை. சோதனைக்காக அல்லாஹ் சொத்தை தந்திருக்கிறான். அதை புரியுங்கள், மனசிலே விளங்குங்கள். எனக்கு நிறைய சொத்திருக்கு, நான் சம்பாதித்தது நினைக்காதீர்கள். ஆனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிற போது தர்மம் செய்யுங்கள் உங்களுடைய சொத்திலிருந்து என்று சொல்வதை விட என்ன சொல்கிறான் தெரியுமா? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும்.
நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளிலிருந்து தர்மம் செய்யுங்கள். நாங்க தந்த சொத்து, அல்லாஹ் தந்தது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, வசதி படைத்தவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளையை தந்திருக்கிறான், அது ஒரு சோதனை. சொத்தை தந்திருக்கிறான், அது ஒரு சோதனை. இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்தும் சோதனை. உன்னை சோதிப்பதற்குத்தான் உனக்கு பிள்ளையும் தந்தான், சொத்தையும் தந்தான். பிள்ளைகளுக்காக அல்லாஹ்வின் கட்டளையை தூக்கி எறிகிறாயா? அல்லாஹ்வின் கட்டளைக்காக பிள்ளையை தூக்கி எறிய வந்தாலும் எறிகிறாயா? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அழகான சரித்திரத்தை சொன்னார். அந்த சரித்திரம் இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய காலம் என்ன சரித்திரம்? சுப்ஹானல்லாஹ், மிக பெரும் படிப்பினை. வயதான காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை என்ற வேளையில் ஒரு பிள்ளையை கொடுத்தான், இஸ்மாயில். நமக்கு தெரியும். அந்த குழந்தை, அதை வைத்து அல்லாஹ் அவரை 2 நேரம் சோதித்தான். முதலாவது சோதனை என்ன? பாலைவனத்திலே, மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திலே, அழைத்தால் உதவிக்கு வருவதற்கு ஆள் இல்லாத இடத்திலே, தண்ணீருக்கு வழி இல்லாத இடத்திலே உன் மனைவியையும் பச்சிளங்குழந்தையும் விட வேண்டும் என்றான். இது அல்லாஹ்வின் கட்டளை. அல்லாஹ் இப்படித்தான் சோதிப்பான். வெளிப்படையில் எந்த ஒரு பொருளும் இருக்காது. எனது கட்டளை உனக்கு பெரிசா அல்லது பிள்ளை பாசமும் மனைவியின் நேசமும் பெரிசா? என்ன நடந்தது? கொண்டு போய் விட்டார். விட்டுட்டு அவரை பாட்டுக்கு அவர் போறார். எதற்காக அல்லாஹ் இப்ராஹிமின் சம்பவத்தை சொல்லுகிறான்? அலைஹிஸ்ஸலாம். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்கு இப்படித்தான் கட்டுப்பட வேண்டும். என் கட்டளை வந்தால் பொன்சாதி பிள்ளை, பிள்ளை பாசம் அங்கே தடையாக இருக்கக்கூடாது. மனைவி நேசம் அங்கே தடையாக இருக்கக்கூடாது. என்னை விட யாரையும் உட்படுத்தக்கூடாது. என் கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் இருந்து சொன்னான். கதையல்ல அது, படிப்பினை, வரலாறு. செய்தாரா இல்லையா? சரி, அதுல ஒரு பாஸ். நாம் என்ன செய்யறோம்? நம்மளோட பிள்ளைய ஒருத்தன் சும்மா கேட்டுட்டால், கொடுத்துட்டால் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை நாசமா போயிடுச்சு, வேற நாசமாக்கிடுவார் கற்பனையில். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடமை. அல்லாஹ்க்கு பொருத்தமானவனை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுப்பது கடமை. அல்லாஹ்வினுடைய சட்ட வரையறைக்கிடங்க சொத்துக்களை பிரிப்பதற்கு கடமை. இதுதான் கடமை. அடுத்த சோதனை என்ன? பிள்ளை அழகாக துள்ளி விளையாடுகிற பருவம். பிறந்த நேரத்தில் பிள்ளை மௌத்தானால் கவலை பெருசாக இடம் பிடிக்காது. ஆனால் பிள்ளையை அள்ளி அடைத்து கொஞ்சி குலாவி பிள்ளையின் நேசத்தை நாங்கள் அனுபவித்து வாழ்கிற போது திடீரென அந்த பிள்ளையின் கழுத்தில் கத்தியை வை என்றால் இது சாத்தியமா? யாராலும் சாத்தியமில்லை. உனக்கு அல்லாஹ்வின் கட்டளை பெரிசா, எனது நேசம் பெரிசா, அல்லது உன் பிள்ளை பாசம் பெரிசா? இதுதான் சோதனை. என்ன செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? நமக்கு தெரியும். அவர்தான் உண்மையான ஒரு முஸ்லிம். நீ அவர் மாதிரி இருக்க வேண்டும் என்பதுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த வரலாறை எங்களுக்கு சொல்கிறான். யா அல்லாஹ், உன் கட்டளையை புறக்கணித்து நான் என்னுடைய கோபத்தை சம்பாதிப்பதை விட என் பிள்ளையை அறுக்க வேண்டுமா நான் அறுக்கின்றேன்
உன் திருப்பொருத்தமே எனக்கு பரிசு என்று பிள்ளையின் கழுத்தில் கத்தியை வைக்க முற்பட்டாரா இல்லையா? அவன்தாங்க முஸ்லீம். அப்படித்தான் மூமின் இருப்பான். அல்லாஹ்வின் கட்டளை அதை இப்படித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு மிக பெரும் முன்னோடிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கணும் என்று சொத்து எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக பொம்பளை பிள்ளைக்கே கொடுக்கும். கடைசியா எத்திரிய குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு சொத்துமே கிடையாது. நீ மரணித்து விடுவாய் தந்தையே, ஆனால் நீ போகின்ற இடம் நரகலோகம், நிரந்தர நரகம் என்று சொல்கிறான். அதை செய்து விடாதீர்கள். செய்து கொண்டே இருக்கின்றோம், எல்லாரும் செய்கிறோம். திருந்த வேண்டும். எங்கள் மூதாதையர் செய்து வந்து விட்டார்கள். செய்ததற்கு காரணம் எங்களுடைய ஹஸ்ரத்துமார். அவர்கள் அதை போதிக்கவில்லை. அவர்களாவது முன்மாதிரியாக நடந்திருந்தால் அன்று கொஞ்சமாவது திருத்தம் வந்திருக்கும். அது கவனிக்கப்படாத இப்படி ஒரு சட்டமே இஸ்லாத்தில் இல்லை என்கிற மாதிரி மொத்தமாக பெரும் பெரும் மதரசாக்களை நடத்திய பெரும் பெரும் அதிபர்கள் கூட அதை கண்ணும் காணாமல் சமுதாயத்தை விட்டு மறைத்து விட்டார்கள். மறைத்தவர்கள் அல்லாஹ்வின் தண்டனையை மறுமையில் பெறுவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேட்க மாட்டான், உங்களை பற்றி அல்லாஹ் கேட்பான். நீ என்ன செய்தாய்? الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பஷீர் அலி அல்லாஹன் அவர்கள் வருகிறார்கள், மகனோடும் மனைவியோடும். புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். எதற்காக? நோமான் அலி அல்லாஹன் அவருடைய மகன். அந்த மகன் மீது அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் அலாதி பிரியம். அதனால ஒரு வருஷமா சொன்னான், இவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்றை கொடுங்கோ. சில அறிவிப்புகளில் அது ஒரு அடிமை என்று வருகிறது. ஒரு வருஷமா மெனக்கிற பொஞ்சாதி ஒரு பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு. அப்படி கொடுத்தா ரசூலுல்லாஹ்வைத்தான் சாக்கி ஆக்கணும், இவருக்கு கொடுத்தாச்சு என்கிறதுக்கு. சரி, ஒரு வருஷத்துக்கு பிறகு பொஞ்சாதிரை சொல்ல கேட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். வந்து சொல்லார், இந்த மாதிரி மனைவியில ரிக்வெஸ்ட் உங்களை சாக்கியாக்க சொல்ல. ஏன்னா அந்த காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரியெல்லாம் எழுத்து கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, வாயில் சொல்ல சாக்கிதான். எனவே முன்பின் ஆகிவிடலாம் அல்லவா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உனக்கு வேற பிள்ளைகளும் இருக்கான்னு கேட்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் வேறு ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கான்னு கேட்கிறார்கள். சில இதில் கொமனா பிள்ளை என்ற வார்த்தை வருகிறது, அது ஆணையும் பெண்ணையும் உள்ளடக்கும். மற்றும் பல அறிவிப்புகளில் ஆம்பளை பிள்ளை வேற பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் இருக்கா என்று கேட்கிறார்கள். ஆம் என்கிறார். பெற்றோர்களே, வாலிபர்களே,
கவனிச்சுக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கும் இது மாதிரி கொடுப்பேன்னு கேட்கிறார்கள். இல்லை. அப்போ உங்களின் தலைவர் ரசூலுல்லாஹ், எந்த ரசூலுல்லாவின் பெயரை கேட்கிற போது அவருக்கு ஸலவாத் சொல்லேலோ, உங்களுடைய உயிரை விட நேசிப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்களோ, அந்த தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அநியாயத்துக்கு நான் சாக்கி செல்ல மாட்டேன் என்றார். ஒரு வாப்பா பிழையான முறையில் உயிரோடு இருக்கிற போது அவர் பங்கு வைக்கிறாரா? அது அநியாயம். அநியாயத்துக்கு சாக்கியாகிறதே பாவம். அதை ரசூலுல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். ஒருவருடைய தொழில் லாயர் வேலை பார்க்கிறது. அவருக்கு தெரியும் அவர் முஸ்லீம் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோ. முஸ்லீம் அல்லாதவர் அதை பார்க்க மாட்டார்கள். ஒரு முஸ்லிமானவர் அவர் என்ன நிலையில் இருந்தாலும் முஸ்லிம், அவர் எந்த அரசாங்க தொழில் இருந்தாலும் அவர் முஸ்லிம். அவருடைய தொழிலுக்கு முந்தியது இஸ்லாம். அவருக்கு சட்டம் வகுத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு தெரிகிறது இவர குடும்பத்து உறுதியெல்லாம் நாம எழுதுறங்க வருவ. நமக்கு 3 ஏக்கர் பூமி இருக்கு, அந்த பூமியை நான் பொம்பளை பிள்ளை தான் கொடுக்க போறேன்னு சொல்லுவார். அவருக்கு தெரிகிறது அநியாயம் என்று. காசிதான் நமக்கு கிடைக்குது என்று அவர் எழுதுவது மார்க்கப்படி குத்தம். இது அநியாயம். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அவர் எழுத இயலாது. வட்டிக்கு கொடுப்பதும் பாவம், வாங்குவதும் பாவம், சாக்கி சொல்வதும் பாவம். கணக்கை எழுதுபவனுக்கும் ஹும் சவாஉன் ஃபில் இஸ்ம், பாவத்தில் சமபங்கு. அவர் முஸ்லிமாக இருப்பதால் அவர் அங்கே சொல்ல வேண்டும், இது பாவம், இப்படி பங்கிடாதீர்கள். தினம் ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் பெரும்பாலும் ஒரு மௌலவியை கூப்பிடுவார்கள். அது நாட்டில் திருமண சடங்கை நடத்தியவர் யார் என்று ஒரு கொலம் சிரிக்கு அந்த ரெஜிஸ்டர் ஃபார்மில் அதுக்கு ஒரு ஹஸ்ரத் வேணும். ஹஸ்ரத் தான் வேணும் என்று இல்லை, யாரும் இருக்கலாம். அங்கே மௌலவி இருக்கணும் என்று இல்லை, பழகிக்கிட்டோம். மௌலவி இல்லாத யாரும் அதை நிரப்பலாம். ஆனால் இப்போ மௌலவி தானே போறாரு. சீதனம் எவ்வளவு கொடுத்தது? 10 லட்சம். பூமி இந்த கணக்கு வருகிறதா இல்லையா? ஹஸ்ரத்துக்கு தெரியுது. குடும்பத்து மௌலவி, நெருங்கிய மௌலவி. அவர் யாராம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசாம். அப்படித்தானே சொல்ல. உலமாக்கள் நபிகளாவுடைய வாரிசுதாரர்கள். எதை பங்கிட்டார்கள் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு? மார்க்க கல்வியை. அவங்க யார் மாதிரி நடக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நடக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? இது அநியாய கல்யாணம், நான் இதில் கலந்து கொள்ளல என்று எழும்பிக்கு போகணும். அதான் அவர் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து எடுத்த அந்த நடைமுறை. அன்பிற்குரிய சகோதரி, ஒரு தகப்பன் தான் விரும்பியபடி உயிரோடு இருக்கிற போது அவர் சொத்தை பிரித்தால் அவர் அநியாயக்காரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்க நினைச்சபடி பங்கீடு செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கிடையில் நீதமாக நடங்கள். அந்த நீதம் என்பது என்ன? ஆணுக்கு 2 பங்கு போகும், பொம்பளைக்கு 1 பங்கு போகும். இது அல்லாஹ் 7 வானங்களின் மேல் இருந்து உங்களுக்கு இறக்கி வச்ச சட்டம். உங்களுக்கு இறக்கினது, முஹம்மது நபிக்கு இறங்கியது என்று ரசூலுல்லாஹ்வோடு அதை குர்ஆனை மட்டுப்படுத்தக்கூடாது. தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், இத்தபிஊ
பன்மையாக சொல்கிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், எல்லாமே பன்மை சொல். உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் அனுப்பி வச்ச வஹி அது ரசூலுல்லாஹ் மீது இறங்கியது உங்களுக்கு செய்தியாக வந்து சேர்வதற்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தை தேர்ந்தெடுத்து நல்லா வாழலாம், ஆனால் நாம் கை செய்தப்பட வேண்டி ஏற்படும். எந்த பிள்ளை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக அவளுக்கு நீங்கள் அதிகமான சொத்தை கொடுத்தீர்களோ அந்த பிள்ளை உங்களை கண்டு மறுமையிலே ஓடுவாள். நீங்கள் செய்த அநியாயம், ஆம்பளை பிள்ளைக்கு செய்த அநியாயம் உங்களை மறுமையிலே நிறுத்தி வைக்கும். லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், உங்களது பிள்ளைகளோ சொத்துகளோ அந்த நாளையில் பிரயோஜனம் அளிக்காது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான குறை இல்லாத உள்ளத்தோடு அல்லாஹ்வை நீங்கள் சந்தித்தாலே தவிர. அதனால் சகோதரர்களே, நடந்த பிழையை மாற்ற முயற்சியுங்கள். இதற்கு மேல் பிழையான முறையில் சொத்துக்களை பங்கீடு செய்வதிலிருந்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மரணம் அடுத்த கணமும் பெறலாம். பள்ளியை விட்டு நாங்கள் வெளியேறுவதற்கு முன்னே மரணமும் பெறலாம். யாருக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கான் தெரியாது. ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சொத்தும் சுகமும் இந்த உலகத்தில் தான், அங்கே எதுவும் காப்பாற்றாது. வாலிபர்களே, திருமணம் செய்பவர்களே, உங்களுக்கு தெரிகிறது, நீ கல்யாணம் முடிக்க போற இடத்திலே ஆண்பிள பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படாமல், அவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்கு கொடுக்கப்படாமல் பிழையான முறையில் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரிகிறது. அந்த அநியாயத்தில் நீ பங்குதாரராக ஆகிவிடாது. உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கொள். உனக்கு ஒரு குடிலை கட்டு, உன் வசதிக்கேற்ற மாதிரி ஒரு ரூம், ஒரு பாத்ரூம் போதும். பின்னர் பெருப்பிச்சுக் கொள்ளலாம். அல்லாஹ்வை பயந்து கொள். பாலைவனத்தில் பச்சிளங்குழந்தையை விட்டுவிட்டு போனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை நினைத்துப்பார். அல்லாஹ்வின் கட்டளையை தேர்ந்தெடுத்தார். பிள்ளை நல்லா இருப்பதா அல்லாஹ்வின் திருப்தியா என்பதை பார்த்து பிள்ளையை விட அல்லாஹ்வின் பொருத்தம் எனக்கு பெரிசென்று நினைத்தார் தகப்பன் இப்ராஹிம். பிள்ளையை பற்றி யோசிக்கவில்லை. அதை முன்னிலைப்படுத்துங்கள். எனவே அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்னிலை கொடுத்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணுவோம். இஸ்லாமிய சட்டப்படி சொத்துகள் பிரிய வேண்டும். அதற்கேற்ற மாதிரி பிரிக்க முயற்சி செய்யுங்கள், பிரியுங்கள். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.